வணக்கம். இன்னும் குரூப் ஒர்க் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. எந்தளவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ், மேக்ஸ் இதுதான் வந்து மேஜர் ரோல் இருக்கும். அதனால் உங்களுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் சீரீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் 50 கொஸ்டின் இருக்க மாதிரி, ஆனால் வந்து தேவையில்லாத கொஸ்டின்ஸ் இருக்காது. எது குரூப் ஒர்க் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த 50 கொஸ்டினும் குவாலிட்டியாக இருக்கும். குரூப் ஒர்க் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் வெளியிருந்து எடுக்கல, புக்கில் சமச்சீர் கல்வி புக்கிலேருந்து மட்டும் எடுத்த குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் சீரியஸ். இது நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை போட்டிருக்கேன். ஆனால் எடுக்கிறதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாச்சு. இருந்தாலும் நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. ஏதோ ஒர்க் பண்ணதுக்கு இருந்தால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஏன்னா 99 ரூபா போட்டிருக்கிறேன். மொத்தமாக ஒரு 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு சேர்த்து நான் வந்து 99 ரூபா தான் போட்டிருக்கேன். இது எப்படி அனுப்ப போகிறேன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். மொத்தமாக அனுப்பிவிட்றேன். ஏன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் பேட்ச்னு போட்டு அனுப்ப முடியாது. உங்களுக்கு நேரம் இருக்கான்னு தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்சில் இருப்பீங்க. எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் எழுதலாம். இதே நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தால் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக எழுதி உங்களை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்சர் கீ அப்போ அனுப்பிவிட்றேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, இப்போ 6th நீங்கள் படிக்கிறீங்கன்னா கொஸ்டின் ரெடியாக இருந்து படித்தா அது நல்லாயிருக்கும். இப்போ 6th ஃபஸ்ட் டைமுக்கு என்கிட்ட கொஸ்டின் இருக்குது, நான் படித்தா போதும்னு சொல்லி படித்து உடனே உங்களுடைய தரத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நான் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஜிபே பண்ணாலும் ஓகே. ஜிபே பண்ணால் உடனே உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டினை அனுப்பிவிட்டுறேன். நல்லபடியாக எழுதுங்க. டைம் கம்மியாக இருக்குது, மறுபடியும் அடுத்த குரூப் 4 பார்க்கலான்னு யோசிக்காதீங்க. இந்த குரூப் 4 முடியும்னு மட்டும் நினைங்க. எப்படி முடியுங்கிறதுக்கான பதில் தேவையே இல்லை. இந்த குரூப் 4 நம்மளால் முடியும். ஆனால் எனக்கு உடனே உங்கள் மூளை நிறைய பதில் சொல்லும். நான் வந்து இன்னும் ரெடி ஆகலை, அப்படி இப்படி எதை பற்றி யோசிக்காதீங்க. எவ்வளோ முடியுமோ அதை முயற்சி பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4 பற்றியெல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா மைண்டு வந்து எஸ்கேப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னாவே அடுத்த குரூப் 4 நோக்கியோ, அடுத்த குரூப் 2 நோக்கியோ, 2A நோக்கியோ அது பாட்டுக்கு போயிடும். அதனால் இந்த குரூப் 4ல் நாம் பாஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாஸ் பண்ணுவேன்னு மட்டும் ஒரு நம்பிக்கை வைங்க. எழுதி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள்.